25. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து காட்டிய வள்ளல் சிங்காரம் பிள்ளை அவர்களால் 1925ஆம் ஆண்டு ஓர் ஆசிரியர் ஒரு மாணவனை கொண்டு துவக்கப்பட்ட பள்ளி 1980ஆம் ஆண்டில் சிங்காரம் பிள்ளை மகளிர் மேல்நிலை பள்ளியாக உயர்ந்தது. இதில் மீண்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு பெண் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் பெண்களுக்கான மழலையர் பள்ளி சிங்காரம் பிள்ளை கேர்ள்ஸ் வித்யாலயா பிரைமரி அண்ட் நர்சரி துவங்கப்பட்டது. இப்பள்ளிகளில் 900க்கும் அதிகமான மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். 50 ஆசிரியர் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். 2024-25ஆம் கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94% தேர்ச்சியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93% தேர்ச்சியும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90% தேர்ச்சியும் மாணவியர் பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆர் ஜனப்ரியா 12F 600 மதிப்பெண்களுக்கு 556 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், பத்மஸ்ரீஜா 12C 600 மதிப்பெண்களுக்கு 554 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி மாணவிகள் கணினி அறிவியல், கணிப்பொறி செயல்பாடு ஆகிய பாடப்பிரிவுகளில் 100% தேர்ச்சி விழுக்காடு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை பெரும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வணிகவியல் பாடத்தில் மகாலட்சுமி 12F, கணினி பயன்பாடு பாடத்தில் திவ்யமிஸ்ரா 12F 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பதை பெருமையோடு அறிவித்து மாணவிகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியைகள் திருமதி கே ஆஷா, திருமதி கே அபிராமி அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SS பூஜா 11F 600க்கு 530 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், ரூபிகா 11F 600க்கு 523 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் டெஸ்லி 10A 500க்கு 468 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், யாஷிகா ஸ்ரீ 10A 500க்கு 466 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். மேலும் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பிரிவில் பயிலும் பள்ளி மாணவிகள் சீனிவாசா அகாடமி நடத்தும் தேர்வில் கலந்து கொண்டு முதல் பரிசாக 2 மாணவிகள் தலா ரூபாய் 10,000-ம், 2ஆம் பரிசாக 3 மாணவிகள் தலா ரூபாய் 7,000-ம், 3ஆம் பரிசாக 50 மாணவிகள் தலா ரூபாய் 5,000-ம் காசோலையாக பெற்றனர். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் உல்லாஸ் ட்ரஸ்ட் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் தேர்வில் வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர். மேலும் அந்நிறுவனத்தால் மாணவிகளின் தனித்திறன்களை வளர்க்கும் விதமாக வாரந்தோறும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 2024-25ஆம் கல்வியாண்டில் மலபார் கோல்ட் நகைக்கடை மூலமாக 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த 21 மாணவிகளுக்கு ரூபாய் 1,76,000 மகளிர் கல்வி ஊக்கத்தொகை பெற்று வழங்கப்பட்டது. 2024-25ஆம் கல்வியாண்டில் DMS ட்ரஸ்ட் மூலமாக 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் 100 மாணவிகளுக்கு ரூபாய் 4,000 வீதமும், 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 75 மாணவிகளுக்கு ரூபாய் 5,000 வீதமும், மொத்தமாக ரூபாய் 7,75,000 பெற்று வழங்கப்பட்டது. பள்ளி நிர்வாக குழு தலைவர் திருமதி ராகினி பிரகாஷ் அவர்களால் வடிவமைக்கப்பட்டு
லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற தலைப்பில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு எம் பள்ளி ஆங்கில ஆசிரியை திருமதி ஷீலா கிரேஸ் அவர்களால் ஆங்கில வாசிப்பு மற்றும் பேச்சு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேக் அ டிஃபரன்ஸ் NGO மூலம் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 40 பேருக்கு ஆங்கில வாசிப்பு மற்றும் பேச்சு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 16/7/2025 அன்று திரு SP நாராயணன் அவர்கள் பெயரில் நமது முன்னாள் மாணவி செல்வி கீதா மற்றும் அவரது சகோதரிகளால் மாணவிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க RO சிஸ்டம் கொடையாக வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. 28/7/2025 அன்று நூற்றாண்டு வளைவு அமைக்கப்பட்டு தனி கொடியும் அறிமுக செய்யப்பட்டது. 14/8/2025 அன்று நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு நடந்த மாணவியர் பேரணியில் ராலி தலைமை ஆசிரியர் அவர்கள் ஆசிரிய பெருமக்கள், முன்னாள் மாணவிகள் மற்றும் இந்நாள் மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக கலந்து கொண்டு பொதுமக்களின் பாராட்டை பெற்றனர். 20/8/2025 அன்று நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாணவிகளின் கலை ஆர்வத்தை வளர்க்கும் பொருட்டு ஆடல், பாடல், ஓவியம், கோலம், காய்கனி அலங்கரித்தல் போன்ற கலை போட்டிகள் நடத்தப்பட்டது. சிங்கார விநாயகர் 48 நாட்கள் உரியேற்றப்பட்டு 27/8/2025 அன்று தமிழ் வழியில் சிறப்பு பூஜைகள், யாகங்கள் வளர்த்து கோலாகலமாக எம் பள்ளியின் நூற்றாண்டு வளைவு முன் நிறுவப்பட்டுள்ளது. 3/9/2025 முதல் 4/9/2025 வரை எம் பள்ளியில் அனைத்து பாடங்களின் கண்காட்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. 8/9/2025 அன்று ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள், குவிஸ் புரோகிராம், நாடகம் போன்றவற்றை மாணவிகளை முன்னின்று சிறப்பாக நடத்தினர். 11/10/2025 அன்று நம் பள்ளியின் முன்னாள் மாணவிகளின் சங்கமம் நடைபெற்றது. அதில் 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வந்திருந்து தங்கள் நட்பினை புதுப்பித்து கொண்டு பள்ளி நாட்களின் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் இந்நாள் ஆசிரிய பெருமக்களையும் கௌரவித்து மகிழ்ந்தனர். 14/11/2025 அன்று குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் ஆசிரியர்களின் நடனம், நாடகம், பாட்டு, வினாடி வினா, விளையாட்டுகள் போன்றவை நடத்தப்பட்டது. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகள் 100 பேர் கலந்து கொண்ட ஓவிய போட்டி நடைபெற்றது. மாணவியரிடையே மறைந்து கிடக்கும் பல திறமைகளை வெளிப்படுத்த உதவும் வகையில் தமிழ் சங்கம், ஆங்கில சங்கம், கணித சங்கம், அறிவியல் சங்கம், சமூக அறிவியல் சங்கம், ஈகாம் சங்கம் போன்றவை செயல்பட்டு வருகின்றன. சொற்பொழிவு, கட்டுரை, கவிதை, வினாடி வினா, பட்டிமன்றம், நடனம், நாடகம், ஓவியம், கோலம், தீயற்ற சமையல், கண்காட்சி, சுற்றுலா என பல நிகழ்ச்சிகளில் மாணவியர் ஆர்வமுடன் ஈடுபாடு கொள்ளும் அளவிற்கு இச்சங்கங்கள் செயல்படுகின்றன. மாணவியரை நெறிப்படுத்த மாணவியரை அமைச்சர்களாக பரிமளிக்கும் பாராளுமன்றமும் இயங்கி வருகிறது. இவை மட்டுமல்லாது SPG குரலிசை இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், பசுமை படை போன்ற அமைப்புகள் மூலம் எம் பள்ளி மாணவியர் தன்னலம் கருதாது சேவையாற்றி வருகின்றனர். கல்வியில் மட்டுமல்ல, கலைகளிலும் விளையாட்டுகளிலும் எங்கள் பள்ளி மாணவிகள் சளைத்தவர்கள் அல்ல. 10/2/2025 அன்று நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் கவிதா 12F கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 6/11/2025 பெங்களூரில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் SM ஜனனி 11F 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் எம் பள்ளி மாணவிகளின் உயர்விற்கும் சிறப்புக்கும் எமது பள்ளி தாளாளர் உயர் திரு NP பிரகாஷ் அவர்களும்,
எம் பள்ளி நிர்வாக குழு தலைவரும் சிங்காரம் பிள்ளை மகளிர் வித்யாலா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளாளருமாகிய திருமதி ராகினி பிரகாஷ் அவர்களும் இணைந்து அளிக்கும் ஊக்கமே காரணம் என்பதை நன்றியுடன் நினைவு கூர்ந்து பெருமைப்படுகிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.